தகவல் தெரிஞ்சிச்சா? விசாரிச்சீங்களா? அம்மா அவனை பத்தி தேடாத இடம் விசாரிக்காத இடம் பாக்கியே இல்லம்மா. அவனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அழுது என்ன பிரயோஜனம்? நாதன் தம்பி கிட்ட கண்ணா பின்னான்னு பேசினியே, தம்பி வெளியே போகும்போதே புத்தி இருந்திருக்கணும். ஆமாமா நீங்க சொல்றது சரிதான். இவதான் புத்தி இல்லாம பைத்தியக்காரத்தனமா பேசினா. நானாச்சும் கொஞ்சம் புத்தியோட நடந்திருக்கணும். நானும் அந்த சமயத்துல வாயை மூடிட்டு இருந்தது என்னோட தப்பு தான். ஆனா இப்ப சொல்றேமா, நாத மாத்திரம் நல்லபடியா வீட்டுக்கு திருப்பி வரட்டும். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கும் அளவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடத்தி வைப்பேமா. நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேமா. நாத நல்லபடி திரும்பி வந்தான்னா அவனுக்கும் அளவுக்கும் கல்யாணம் நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. இது என் பொண்டாட்டி மேல சத்தியம். இப்ப சொல்றது அப்பவே சொல்லியிருந்தா நாதன் தம்பி வெளில போயிருக்காதுல்ல. இப்ப என்னாச்சு எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க பாட்டுக்கு ஏதோ சொன்னீங்க, அந்த தம்பி போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒத்த புள்ள எங்க போய் பறிக்க வைக்கிறான்னு தெரியல. கடவுள் தான் எப்படியாவது அவனை இங்க கூட்டிட்டு வந்து சேர்க்கணும். போனு போடு. ஓ சொல்லுங்கக்கா. தம்பி சக்சஸ். நாதனோட அப்பாவும் அம்மாவும் நாதன் தம்பி தற்கொலை பண்ணிட்டாருன்னு நினைச்சு அப்படியே ஆடி போயிட்டாங்க. நாதன் அவருக்கும் அலமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லி நாதன் தம்பி அப்பா அவங்க அம்மா தலை மேல சத்தியம் பண்ணி சொல்லிருக்காரு. அருமைக்கா அருமை. சரி நீங்க போன் வைங்கக்கா, நான் மத்த ஏற்பாடுலாம் பண்ணோம். மச்சே பிளான் கிராண்ட் சக்சஸ். இப்ப அடுத்து என்ன? அப்புறம் என்ன வாட்டர் பாத் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ரெடி எடுத்துட்டு வாங்க மகி. நாதன் நீங்க பொசிஷனுக்கு வாங்க. ரெடி நாதன், நீங்க பாத் ஸ்டார்ட் பண்ணுங்க. வச்சிட்டா? கண்டிப்பா. ஓகே மச்சான், உடம்பு ஃபுல்லா நினைச்சாச்சு. பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன? பாடி வெட் ஆயிடுச்சு, பட் ஹெட் வெட் ஆகலையே. ஐயோ மறந்துட்டேனே. ஓ எங்க அப்பாக்கு அவ்வளவு அறிவு இல்லடா. ஊத்துறதா இருந்தா நீங்க டச் அப் பண்ணிக்கங்க. சரி வா போலாம் சீக்கிரம் போலாம். இதுக்கு தான் டிடெக்டிவ் ஏஜென்ட் வேணுங்கிறது. இருங்க ஜி வரேன். அழாதீங்க அக்கா, தம்பி எப்படியாவது வந்துடும், கவலைப்படாதீங்க. ஏய் என்ன பிடுங்கடா, என்ன பிடுங்கங்கறடா. நான் சாவணும். என்ன பிடு. என்ன அந்த புஷ் பை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பிரயோஜனம்? என்ன பிடுங்கடா, நான் சாவணும். பாருங்க எப்படி பண்றான். என்னடா ஆச்சு? அலமுவ கல்யாணம் பண்ண முடியலங்கிற கவலை இல்ல, கிணத்துல டைவ் பண்ணி சூசைட் பண்ண பார்த்தாரு. வேற வழி இல்லாம நாங்களும் டைவ் பண்ணி இவர் டெத் எண்ட்ல இருந்து காப்பாத்தி கூட்டி வந்திருக்கோம். டேய் ஒரு சாதாரண கல்யாண விஷயம், அதுக்கு போய் இப்படியேடா பண்ணுவ? கேளுங்க. எங்க நெஞ்சில நெருப்புலி கொட்டுற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டியேடா. நீ இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்? உன்னை விட்டு வேற யாரா இருக்காங்க? அது இல்லப்பா, இந்த கதையை முடிக்கணும்னா நாங்க ரெண்டு பேரும் சாகிறதா ஒரே வழின்னு அம்மா எப்ப சொன்னாங்களோ அப்பவே என் மனசுக்குள்ள எல்லாம் அறுந்து போச்சுப்பா. நான் ஆசைப்பட்ட பொண்ணோட நான் வாழணும்னா அதுக்காக எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் இழக்கணுமாப்பா? அதுக்கு பதிலாக நானே செத்து போயிடலாமேப்பா. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா அதை கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு பிடிக்க முடியல. அதுக்குள்ள இவனுங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் ப்ளீஸ். சும்மா இருங்கடா ப்ளீஸ். எத்தனை வாட்டி என்ன காப்பாத்துவீங்க? எத்தனை வாட்டி என்ன காப்பாத்துவீங்க? ப்ளீஸ். எத்தனை வாட்டி என்ன காப்பாத்த முடியும்? நான் சாகுறேன்டா, நான் சாக போறேன். டேய் என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? இதுக்காக உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணும்? உனக்கு என்னடா வேணும்? நீ அளவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? நடக்கும்டா, உனக்கும் அளவுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்டா. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்டா. போருமா? இனிமே சாகுறேன் அது இதுன்னு சொல்லாதடா. அப்பா சாரி பா. சீரியல் எடுக்கிறேன்னு தம்பி சொல்லுச்சு. இந்த மாதிரி அப்பா புள்ள பாசத்தை எந்த சீரியல்ல பார்க்க முடியும்? சரி அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுல, இன்னும் என்ன பேசிக்கிட்டு வாங்க போலாம். டேய் இங்க பாரு, தண்ணியில் நனைஞ்சிருக்க சட்டை பேண்ட் உடம்பெல்லாம் ஈரமா இருக்குடா, தலையெல்லாம் கூட ஈரமா இருக்குடா. முதல்ல உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தலையெல்லாம் தொடடா. டேய் உள்ள கூட்டு போடா. டேய் அவன் ட்ரெஸ்ஸ உடனே மாத்தி விடுங்க. சரிப்பா. ஏய் இருங்கடா. என்ன அங்கிள்? நாதன் கிணத்துல விழுந்து தானே சாக முயற்சி பண்ணா? ஆமா அதான் ஏற்கனவே சொன்னமே. இப்ப
இப்ப நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கும் சொல்லணுமா? இருடா. கிணத்துக்குள்ள விழுந்த நாதனை நீங்க எப்படி காப்பாத்துனீங்க? நடந்ததை சொல்லிடு அப்படியே. என்ன அங்கிள் லூசுமாய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கிணத்துக்குள்ள விழுந்தவங்கள எப்படி காப்பாத்துவாங்க? கிணத்துக்குள்ள குதிச்சு தான் காப்பாத்தணும். அங்க 2 பேரும் கிணத்துக்குள்ள குதிச்சு எவ்வளவு பெரிய ஜீவ மரண போராட்டத்துக்கு இடையில நாதனை உயிரோட காப்பாத்திருக்கேன் தெரியுமா? அப்படின்னா நாதன் உடம்பு மட்டும் நனைஞ்சிருக்கு, உங்க 2 பேர் உடம்பு மட்டும் நனையலையே, அது எப்படி? அது எங்க பாடி ஹீட் பாடி, அதனால வாட்டர் எல்லாம் எவாபரேட் ஆயிடுச்சு. ஆமா. நீங்க சும்மா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எகன் எகன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஆங்கிரி பேட் ஆயிருவேன். அங்கிட்டு போங்க, அங்கிட்டு வாடா வாடா நாதா, பத்திரமா வாடா. போங்கன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க நாதன், என்ன இந்த நேரத்துல? ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன? நம்ம கல்யாணத்துக்கு எங்க வீட்ல சம்மதிச்சிட்டாங்க. நிஜமாவா? ஆமாங்க. இவ்வளவு ஈஸியா சம்மதிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நாதன். ஈஸியா எங்க சம்மதிச்சாங்க? ஏகப்பட்ட டிராமா போட்டு ஒரு வழியா கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கியிருக்கேன். எப்படியோ சம்மதிச்சிட்டாங்கல்ல, அது போதும். அப்படின்னா நாங்க கோயிலுக்கு போற நேரம் நல்ல நேரம் தான் நினைக்கிறேன். என்னது, கோவிலுக்கு போறீங்களா? ஆமா நாதன், என் கல்யாணத்துக்கு ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்கிடணும்னு வேண்டிக்கிறதுக்காக நாங்க ஆரம்ப காலத்துல பொள்ளாச்சி பக்கத்துல குடியிருந்த ஒரு கிராமத்துக்கு சாமி கும்பிடுறதுக்காக போறோம் கார்ல. வி ஆர் ஆன் தி வே. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா நாதன், அந்த ஊரு ரொம்ப அழகா இருக்குமா. நீங்களும் வரீங்களா? அப்பா அம்மா கிட்ட நீங்களே இந்த விஷயத்த நேர்ல சொன்ன மாதிரியும் இருக்கும், எங்களோட சேர்ந்து சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சாமிக்கு முன்னாடி ஃபைனல் பண்ண மாதிரி இருக்கும். வரலாம் தான், எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வேலை இருக்கே, வர முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் ட்ரை பண்றேங்க. சரி, நான் வச்சிடுறேன். குட் நைட்ங்க. அம்மா, நீ வச்ச பொரியலும் ரசமும் அவ்வளவு பிரமாதமா இருக்குமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி மத்தியானம் வச்சதை ராத்திரி சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க போறோம்? வேண்டாம், நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நல்லாதான் இருக்கு, ஆனா இது போதுமா? அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒண்ணு வேணாமா? அடுத்த கட்ட வளர்ச்சின்னா நீ எதை சொல்ற? அடுத்த கட்ட வளர்ச்சின்னு நான் சொல்றது, மத்தியான சமையல மிச்சம் பிடிச்சு ராத்திரி சாப்பிடுற நிலைமையில இருந்து நம்ம குடும்பத்தை முன்னேத்தி காரு பங்களான்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ற நிலைமைக்கு எப்படி கொண்டு போறதுங்கிறத பத்தி தான். உண்மையிலேயே அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம கொள்ளதாண்டா அடிக்கணும். அப்பா, இந்த கிண்டல்லாம் வேணாம்ப்பா. டேய், கிண்டல்லாம் பண்ணலடா, உள்ளதான் சொல்றேன். நம்மள மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் உடனடியா பணக்காரன் ஆகணும்னா தப்பான வழியில போனா தாண்டா முடியும். சரி, அதை விடு. காரு பங்களான்னு வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நல்ல வாழ்க்கைன்னு நீ நினைக்கிறியா? பின்ன இப்படி அடுத்த வேளை சமையலுக்கு காய் வாங்க காசு இல்லாம சிங்கி அடிக்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை நினைக்கிறீங்களா? சரி, இப்ப என்ன? நாம வசதியா வாழ்றதுக்கு என்ன வழின்றதை இப்ப யோசிக்கணும், அவ்வளவுதானே? யோசிப்போம். நான் யோசிச்சிட்டேன். என்ன யோசிச்ச? இந்த குடும்பத்தை கூடிய சீக்கிரம் எப்படி மேல கொண்டு வரதுன்றத பத்தி நான் யோசிச்சிட்டேன். எப்படி? தொழில் தொடங்க போறேன். தொழில் தொடங்க போறியா? ஏய் ஏய், நில்றா. ஏடா, எதை வச்சுட்டா தொழில் தொடங்கலாம்னு சொல்ற? அதுக்கெல்லாம் முதலீடு வேணும்டா. காசுக்கு எங்க போறது? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஏற்பாடு பண்ணியாச்சா? எப்படிடா? ஏது பணம்? பேங்க்ல லோன் வாங்க ஏற்பாடு நடக்குது, கூடி சீக்கிரம் அதுவும் கிடைச்சிரும். எப்படிடா? உனக்கெல்லாம் பேங்க்கார லோன் கொடுக்க மாட்டான்டா. ஏன் கொடுக்க மாட்டான்? டேய், எதை வச்சுட்டா கொடுப்பான்? நீ என்ன படிச்சிருக்கியா? இல்ல அடமானம் வைக்கிறதுக்குன்னு நகை நட்டு சொத்துன்னு ஏதாவது வச்சிருக்கியா? எதை வச்சுட்டா உனக்கு கொடுப்பான்? கேரண்டி கேட்பான்டா. என்ன கேரண்டி இருக்கு உனக்கு? யாரு கையெழுத்து போடுவாங்க? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் போடுறேன்னு சொல்லியிருக்கான். இனிஷியல் அமௌண்ட் கூட வட்டியே இல்லாம அவனே கடனை தரேன்னு சொல்லியிருக்கான். டேய், முட்டாளாடா நீ. ஏண்டா கூறுகட்டவன, உனக்கு என்ன தெரியும்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியுற? இப்படி எல்லாம் பண்ண போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நீங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க எனக்கு? ஒழுங்கா படிக்க வைக்க துப்பு இல்ல, ஒரு வேலை வாங்கி கொடுக்க வக்கு இல்ல. இதான் தொழில் பண்ணா அதுக்கு முதல் போடுறதுக்கு பணமும் இல்ல. ஏய் சித்து, என்ன பேசுற நீ? சும்மா ஸ்ரேயா, என்னமோ பையன் தொழில் பண்றேன்னு சொல்றானே, அவனுக்கு ஊக்கமா ஒரு 4 வார்த்தை பேசுவோம்னு இல்லாம எப்ப பாரு நெகட்டிவாவே பேசுறாரு. இதுக்குதான் நான் இவர்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் முட்டாள்ற நினைப்பு அவருக்கு. எனக்கு புத்தி இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்ட வேண்டாம். அதான் இவர்கிட்ட சொல்லாம நான் இந்த முடிவு எடுத்தேன். டேய், நீ முடிவெடுக்கிறது தொழில் தொடங்குறத பத்தி நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நீ தொடங்க போறது என்ன தொழில்? அந்த தொழிலுக்கு மார்க்கெட்ல என்ன வரவேற்பு? செஞ்சா
நிச்சயமா லாபம் கிடைக்குமா, நஷ்டப்படாம தொழில் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? நானும் தன்னை நிரூபிச்சு காட்டணும்னு ஒரு வேகத்துல தொழில் தொடங்குறதுலாம் முக்கியம் இல்லடா. அந்த தொழிலை வெற்றிகரமா நடத்தி காட்டணும். அதுக்கு தேவையான அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? ஏய், உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன்டா. தொழில் பண்றதுன்னா நிறைய கவனம் வேணும். இதெல்லாம் இல்லைன்னா எல்லாமே போயிடும். ஓட்ட விட்டுட்டேன்னு வையே, நீ கடன் வாங்கி போட்ட முதல்லாம் போயிடும். நீ வாங்கி போட்ட தளவாட சாமான்கள் எல்லாத்தையும் கொடுத்த காசுக்கு ஈடா பேங்க்காரன் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவான். மிச்ச காசை கூட இல்லாட்டினா ஜெயிலுக்கு போயிருவேன்னு கேச போட்டுருவான்டா. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஆழம் பார்த்து காலை விடுன்னு சொல்றேன். அப்பா நல்ல வார்த்தை வராதப்பா உங்களுக்கு. நீங்க பெத்த பையன் தானே நானு. முன்னாடி நினைக்கிற பையனுக்கு முடிஞ்ச 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்க. இல்லனா நான் சொன்னதை கேட்டுட்டு வாயை மூடிட்டு பேசாம போங்க. அதை விட்டுட்டு நாசமா போயிடுவேன்னு சாப விடுறீங்க. டேய், நான் சாபமாடா கொடுத்தேன்? ஓ நல்லதுக்கு தான்டா சொல்றேன். நான் தொழில் பண்ணக்கூடாது, முன்னேறி வரக்கூடாது, கூலி வேலை பார்க்கணும், இல்லனா உங்களை மாதிரி ராத்திரி பகலா ஆட்டோ ஓட்டணும். அதான் எனக்கு நல்லது இல்ல. ஏப்பா இப்படி இருக்கீங்க? உங்க புள்ள தானே நானு. நான் மேலே ஏறி வந்தா அது உங்களுக்கு நன்மை தானே. டேய், நான் எப்பட இல்லைன்னு சொன்னேன்? தொழில் நுணுக்கம் தெரியாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான்டா சொன்னேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாட்டாலும் தெரிஞ்சவங்களை வேலைக்கு வச்சு எல்லாம் தெரிஞ்சுப்போம். நாங்க ஒண்ணும் பச்சை புள்ளே இல்ல. யாரும் எங்களுக்கு புத்தி சொல்ல தேவையில்லை. எங்களுக்கே புத்தி இருக்கு. சரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன். முந்தா நாள் ராத்திரி வரைக்கும் எனக்கு மகனா இருந்த நீ நேத்து ராத்திரியில இருந்து பெரிய மனுஷனாயிட்டேங்கிற விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. அதான் நான் தெரியாம பேசிட்டேன். இப்ப தெரிஞ்சிருச்சு. இனிமே உன் விஷயத்துல தள்ளிட மாட்டப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல. அடமானம் வச்சா கூட 50,000 ரூபாய் போகாத ஒரு ஆட்டோ ஒன்று நிக்குது. சவாரி பிடிச்சு ஓட்டினேன்னு வை, 2 வேளைக்கு நிம்மதியா சாப்பிடுற அளவுக்கு வருமானம் வரும். போதும், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கைய உன் முடிவுப்படியும் அறிவுப்படியும் நீயே நல்லபடியா அமைச்சுக்க. ஒரு அப்பாங்கிற முறையில உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நான் வாழ்த்துறேன். வரேன். நல்லா இருக்கு. இவர் பார்த்தாலே அப்படி எனக்கு வெறுப்பா வருது. என்ன வெறுப்பு உனக்கு? வெறுப்பேத்துற அளவுக்கு அவர் அப்படி என்ன சொல்லிட்டாரு? என்ன சித்து, ஏதாவது தப்பு பண்றியா? என்ன தப்பு? நான் ஏன் தப்பு பண்ணணும்? பின்னே இவ்ளோ கோவம்? தப்பு பண்றவனும் ஏமாத்து வேலை செய்யறவன் தான் அதை மறைக்கிறதுக்காக இவ்ளோ கோவப்படுவான். நீயே கோவப்படுற? ஏதாவது மறைக்கிறியா? மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஸ்ரேயா? தொழில் பண்ண போறேங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டேன். கடன் வாங்கி தான் பண்ண போறதுங்கிறதையும் வெளிப்படையா சொல்லிட்டேன். பேங்க்ல தான் லோன் வாங்குறத பத்தியும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நடக்கும்போது நீங்களே அதை பார்க்க போறீங்க. இதுல நான் இதை மறைச்சிட்டேன்ற நீ ஏன் ஸ்ரேயா? உங்களுக்கெல்லாம் என் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்தா அவ்வளவு இழிச்ச வேணா தெரியுதா? உனக்கு எவன்டா லோன் கொடுப்பான்னு கேட்கிறாரு பாரு. ஒவ்வொரு ஆபீசர் கிட்டையும் கையிலையும் காலையும் விழுந்து லோன் சாங்ஷன் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸ்ரேயா. பிச்சை எடுக்காத குறையா நான் கெஞ்சி இருக்கேன். ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரலன்னு ஒரு விசாரணை கமிஷன் வச்சாரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் கெஞ்சினேன், உதவி செய்டா, பதிலுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு கெஞ்சி கூத்தாடி எல்லாத்தையும் வெற்றிகரமா நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எப்ப பார்த்தாலும் முட்டுக்கட்ட போடுற மாதிரி நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தா கோவம் வராதா? இல்ல சித்து, தொழில் பண்ண போறேன்னு சொல்ற, நிறைய பணம் போடுற விஷயம், அதுவும் கடன் வாங்கி போடுறேன்னு வேற சொல்ற. செய்ய போறது என்ன தொழில்? அதுல உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? யாரா இருந்தாலும் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? எல்லாமே சரியா வரணும்னு ஒரு பதட்டம் இருக்காதா? அந்த பதட்டத்துல தான். பதட்டம் இருந்தா அத பாசிட்டிவா சொல்றது, இப்படி நெகட்டிவா பேசிட்டு போறாரு. என்னால முடியும் ஸ்ரேயா, நான் சாதிச்சு காட்டுவேன். என்ன யாராச்சும் தயவு செஞ்சு நம்புங்க. நான் உன்னை நம்புறேன் சித்து. உறுதியும் முயற்சி இருந்தா எதையும் சாதிக்க முடியும். கடன் வாங்கி பண்றதுனால கொஞ்சம் கவனமா இரு, அவ்வளவுதான் நாங்க சொல்றது. ஆமா, தொழில்னு சொல்லிட்டே இருக்கே தவிர என்ன தொழில்னு சொல்லவே இல்ல. என்ன தொழில்ங்கிறது இப்போதைக்கு எனக்கும் என் ஃப்ரெண்டு செல்வாக்கு மட்டும் தான் தெரியும். சரி, என்ன தொழில்? சர்ப்ரைஸ். எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். சொல்றது என்ன, நேர்ல கூட்டிட்டு போய் காட்டுறேன். போதுமா? அப்பா, ஒரு குட் நியூஸ். நாதன் வீட்ல எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நேத்து நைட்டு நாதன் எனக்கு ஃபோன் பண்ணாருமா. நம்ம டிராவலிங்ல இருந்தோம்ல, அப்ப நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. சரி எழுப்ப வேணான்னு நான் அப்ப சொல்லல. அது சரி, நாதன் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாருப்பா. பாத்தீங்களாங்க,
நாம சாமி கும்பிடணும்னு இங்க வந்து முருகன் கோயிலுக்கு அடி எடுத்து வச்ச நேரம் நல்ல செய்தியா வந்திருக்கு. அப்படின்னா ஜோசியர் சொன்னது 100க்கு 100 உண்மை தானங்க? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அலமு அவ்வளவுதாம்மா, போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா போதும். இனிமே உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். வாங்க வாங்க. சார் உள்ள போயிட்டாங்க சார். நீ வண்டி எடு. ஓகே சார். அனிதா, நாமளும் இந்த ஹோட்டல் தான் தங்க போறோம். நாமளும் இங்கதான் தங்க போறோமா? அலமூர் கலைப்பா அவ பாத்துட்டா அவங்க குளிச்சுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. நாமளும் அவங்க வண்டி ஃபாலோ பண்ணிட்டே போகணும். என்ன அந்த கொஞ்ச நேரம் அவங்க பார்வையில படாம இருக்கணும். சரியா? சரிப்பா. வண்டி எடு. அலமு. சொல்ல அலமு. அண்ணி, நாதன் அப்பா அம்மா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இஸ் இட்? நிஜமாவா? வெரி குட். ஆமா நீ, நேத்து நைட்டு நாதன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்பா, இத கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒன் செகண்ட் கேஷவ், அலமு நாதன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அலமு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அலமு. எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, உனக்கு? ஐயோ, உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கு. அப்படியே வானத்துல பறந்துகிட்டு இருப்பியே. எங்க இருக்க? ஆகாயத்திலயா இல்ல பூமியிலயா? பூமியில தான், பொள்ளாச்சியில. பொள்ளாச்சிலியா? ஓ, அத்தை உன் கல்யாண விஷயமா ஏதோ சாமி கும்பிடணும்னு சொன்னாங்களே, அதுக்காகவா? ஆமா நீ, அதுக்காக தான் வந்தேன். டேய், அருவாக்கத்துல வண்டியில ஏத்திட்டீங்களா? வண்டியில தானே இருக்கு. இங்க ஏன்டா கூட்டமா நிக்கிறீங்க? போய் வண்டியில ஏறுங்க, போங்கடா. என்னப்பா? யாருன்னு தெரியலமா, என்னையே முறைச்சிட்டு இருக்காரு அவரு. யாராவது லூசா இருக்கும். நீங்க வாங்க.